Good morning, champion. This is Professor Aswil from Government College of Technology. இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட்னா எப்பவுமே ஒரு பாடத்துல லான்றது ரொம்ப முக்கியம். லான்றது ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்க போற லா ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லா எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லா ஒரு லிக்விட் இருக்கு அப்படின்னா, aqua லிக்விட் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் பேரு ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படின்னு பேரு. சர்ஃபேஸ் பேரு ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படின்னு பேர். இந்த ஃப்ரீ சர்ஃபேஸில் இது ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே ஆழமாக போக 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 ப்ரெஷர் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும், இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி அப்படின்னா ப்ரெஷர் எட் ஏ கம்மியாக தான் இருக்கும், ப்ரெஷர் எட் பி அதை விட ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரெஷர் அட் சி அதை விட ஜாஸ்தியாக அது போகும். இப்போ நம்ம அளக்கிறது மேலே இருந்து அளக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ரெஃபரன்ஸ் கீழே இருந்து அளந்தா அது ப்ளஸ், மேலே இருந்து அளந்தா அது மைனஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இது என்னன்னா இந்த டைரக்ஷன் இசட் டைரக்ஷன் அப்படின்றாங்க. அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டைரக்ஷன், இதுதான் இசட் டைரக்ஷன், இதுதான் இசட் டைரக்ஷன். Change in pressure with respect to z direction is always equal to the specific weight of the water. The specific weight of water நமக்கு நல்லா தெரியும், it is rho g. So நம்ம கீழ இருந்து நம்ம அளவுக்கு மேல இருந்து அளக்கிறதுனால நெகட்டிவ். So இந்த ஃபார்முலா dp by dz equal to நம்ம எக்ஸாக்ட் சொல்லணும்னா இங்க மைனஸ் வந்துரும் அவ்வளவு. ஏன் இந்த மைனஸ் வந்தது? நம்ம அளக்கிறது மேல இருந்து அளக்கிறோம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படின்னு. நமக்கு என்ன கேட்பாங்கன்னா எதர் dp by dz equal to minus gamma, இந்த ஃபார்முலா ஆப்ஷன் இருக்கலாம், இல்ல dp by dz equal to minus rho g. சில क्वेश्चनல dp by dz gamma கூட இருக்கலாம். அப்படினா என்ன அர்த்தம்னா நமக்கு டைரக்ஷனை கன்சிடர் பண்ணல அர்த்தம். சரியா? சோ ரெண்டு ஆப்ஷன் இதுவும் இருக்கு, வெறும் பிளஸ் காமாவும் இருக்குனா மைனஸ் பிளஸ் தான் நமக்கு பெஸ்ட் ஆன்சர். எது? மைனஸ் தான் பெஸ்ட் ஆன்சர். மைனஸ் இல்ல அப்படின்னா நம்ம சமாதானம் ஆயிடணும், ஏன்னா நம்ம டைரக்ஷனை பார்க்கல. இப்போ ஸ்டேட்மெண்டா சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் லா, ஸ்டேட் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா இன்டர்வியூல கேக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், the change in pressure with respect to vertical direction is always constant, that is equal to the specific weight of the water. இந்த காமான்றது specific weight of the water. இதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லாக்கான ஒரு அற்புதமான விளக்கம். ஸோ இந்த மாதிரி அந்த கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ண நம்ம குரோ ஆகிட்டே இருக்கோம். அடுத்த क्वेश्चन என்ன பார்க்க போறோம்னா, டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஈச் பார்ட்டிகல் அட் வேரியஸ் ஃபேஸ். ஒரு பெர்ஃபெக்ட் இன்கம்ப்ரசிவ் ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம், பெர்ஃபெக்ட் இன்கம்ப்ரசிவ் ஃப்ளூயிட் எடுத்துட்டு அதை கண்டினியூஸ் ஸ்ட்ரீமா இது பண்ணும்போது ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இந்த பார்ட்டிகல் ஏ எடுத்துக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிகல் ஏ ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 வருது, அப்புறம் பொசிஷன் 2 வருது. ஸோ எங்க வேணா இருக்கட்டும், அதாவது இங்க ஆரம்பிக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல வந்த இடம் 1ஆ இருக்கட்டும், இல்ல 2ஆ இருக்கட்டும், இடம் எங்க மாறினாலுமே சரி, இடம் மாறினாலுமே அதோட டோட்டல் எனர்ஜி, இங்கேயும் டோட்டல் எனர்ஜி பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும், இங்கேயும் டோட்டல் எனர்ஜி சேமா தான் இருக்கும், இங்கேயும் டோட்டல் எனர்ஜி. இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்றோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதுல இது முக்கியமா எப்போ அப்படின்னா பெர்ஃபெக்ட் இன்கம்ப்ரசிவ் ஃப்ளூயிடா இருந்தா மட்டும்தான். வாட் பெர்ஃபெக்ட் இன்கம்ப்ரசிவ் ஃப்ளூயிடுக்கு டோட்டல் எனர்ஜில ஹைட்ராலிக் இதுல பாத்தீங்கன்னா என்ன எனர்ஜி கேட்பாங்கன்னா பிரஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனெடிக் எனர்ஜி தான் டோட்டல் எனர்ஜி. எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றது தான் இதை பேஸ் பண்ணி தான் பெர்னலி ஈக்குவேஷனை உருவாக்குனாங்க. இது லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ரிமைன் கான்ஸ்டன்ட் at different points. The total energy of each particle varies placeனா different point. வெவ்வேறு புள்ளியில ஒரே ஒரு பார்ட்டிகல் தான். இப்போ பார்ட்டிகல்னா இது பார்ட்டிகல் A மட்டும்தான். ஒரு பார்ட்டிகளோட வெவ்வேறு இடத்துல போனாலுமே அதோட மொத்த எனர்ஜி சேமா இருக்கும். இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான் பெர்னலி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாங்கன்னு